வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்னைக்கு பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கின உடனே ஒரு கட்டு நறுக்கி வச்சிருந்த பாலக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீரை நல்லா வேகிறதுக்கு வேக வச்சிருந்த பருப்பு தண்ணியை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாதி தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நம்ம பாலக்கீரையை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது, நல்லா ஓப்பன் பண்ணி வேக வைக்கணும். இப்போ பாலக்கீரை கூட்டுக்காக தேவையான அளவுக்கு துவரம்பருப்பும் ஒரு முழு பூண்டை உரித்து வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கீரை வெந்துட்டுருக்கு. கீரை இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் பாலக்கீரையை பொரியலாக செய்கிறீங்கன்னா 2 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலோட எசன்ஸ் இறங்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சுருந்த பருப்பை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு நல்லா பாலக்கீரை வெந்திருக்கணும். இப்போது வேக வச்சிட்ருக்கிற இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 6 kg நெய் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பாலக்கீரை ரெடி. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். பாலக்கீரை கூட்டு, வெங்காய குழம்பு, கத்திரிக்காய் வறுவல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.